அனைவருக்கும் வணக்கம். என்னோவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். எனது வீடியோக்களுக்கு ஆதரவு தரும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து இன்று நான் உங்களுக்காக எனது வீட்டு தோட்டத்தில் உள்ள தக்காளி காயை பறித்து வாழைக்காய் கருவாடு போட்டு ஒரு அட்டகாசமான பால்கறி செய்து காட்டப் போகின்றேன். இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய கைத்தொலைபேசியில் யூடியூப் என்ற பகுதிக்கு சென்று என்னோவா தமிழ் சமையல் என்று நீங்கள் தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ டைப் செய்தால் எனது சேனலை பார்ப்பீர்கள். அதில் சப்ஸ்கிரைப் என்று சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதை அழுத்திவிட்டால் போதும், நான் போடும் புதிய வீடியோக்கள் உங்களை வந்து போடுறதுக்கு இந்த தாளிப்பூவை பற்றி நான் இந்த கத்தரிக்காய் பால்கறி வெள்ளைக்கறியில் உங்களை வடிவாக போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு விளக்கமாக இருக்குது. இந்த தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன், தேவையான அளவு எண்ணெய், சின்ன சீரகம், கறிவேப்பிலை, கடுகு, 2 பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கிறேன். இது தாளிப்புக்கு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டேன். இந்த சட்டியில் இந்த வட்டி வச்சுக்கிற வாழைக்காய் தக்காளி காயை போட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு, இது நான் சுடு தண்ணியிலே சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை விட்டு அவிய விட போகிறோம். தண்ணி விட்டாச்சு. அடுப்பை பற்ற வச்சு இதை அவிய விட போகிறேன். தக்காளிக்காயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அவிய விடும். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒருக்கா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி விட போகிறேன். இப்போ கறியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குண்டு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டுது. இந்த டைமில் இதில் எடுத்து வச்சுருக்கிற பாலை விட்டு கொதிக்க விட போகிறோம். பால் விட்ட பிறகு மூடக்கூடாது. கூடவே எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளையும் போடுறேன். போட்டுட்டு நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ இதில் இந்த மிச்சமாக இருக்கிற பாலையும் நான் விட்டு அவிய விடுறேன். விட்டால் பாலெல்லாம் நல்லா கொதித்து வற்றிட்டுது. இந்த தக்காளி காய்க்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ நான் இந்த அடுப்பில் சுட்டு கழுவி வச்சுருக்கிற இந்த கட்டை கருவாட்டு துண்டை இந்த கறியை போட்டு கொதிக்க விட போகிறேன். இதை நீங்கள் மீன் கறி சமைக்கிற நாளையில் தான் இந்த கருவாட்டை போட்டு சமைக்கணும். மற்ற நாளையில் நீங்கள் கருவாடு போடாமல் சமைச்சா தான் நல்லா இருக்கும் சாப்பிட. இறைச்சி கறியோட கருவாடு போட்டு சமைச்சு தக்காளி காய் கறி நல்லா இருக்காது. நான் இந்த கறியை லேசாக இந்த அகப்பியால் ஒருக்கா மசிச்சு விட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாத நீங்கள் இதை மசிக்காமலுக்கு அப்படியே விடலாம். மசிச்சு விட்டால் கொஞ்சம் கறி நல்லா திக்காக நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளி காய் கறிக்குள்ள எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் பவுடருக்குள்ள கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு இந்த கொதித்து கொண்டிருக்கிற தக்காளி காய் கறிக்குள்ள இந்த தேங்காய் பால் பவுடரை சுடு தண்ணியை விட்டு நல்லா கட்டி இல்லாமல் வடிவாக கரைக்கணும். கட்டி இருந்தால் அது கொதிக்கிற கறிக்க விட்ட உடனே கட்டியாக மேலே மிதக்கும். அதனுடைய
இந்த கட்டிகள் இல்லாமலுக்கு நாங்கள் இந்த கரைச்ச பால் கலவையை இந்த கத்திரிக்காய் கறிகளை விட்டு ஒரு கொதிக்க விட போகிறோம் மூடாமலுக்கு. இப்போ இந்த தக்காளிக்காய் கறிக்கு நான் உப்பு பார்த்துனேன், கொஞ்சம் காணாமல் இருக்குது. அதால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விடுறேன். இப்போ கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிட்டுது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் கறிக்கு தாளிக்க போகிறேன். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டு வெடிக்க விடுறேன். கூடவே சின்ன சீரகம், வச்சு வச்சுக்கிற வெங்காயம் குயிக்காக வதங்குறதுக்காக ஒரு துளி உப்பு போடுறேன். இவ்வளோ வதங்கிட்டு இதில் கீறி வச்சுக்கிற பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டுது. நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிறேன். இப்போ இந்த தக்காளிக்காய் கறி ரெடி ஆகிட்டு இதுக்கு நாங்கள் தாளித்து வச்சுருக்கிற அந்த தாளிப்பை நான் இதுக்குள்ளே போட போகிறேன். தாளித்து எடுக்கும்போது அப்பையும் அந்த தாளித்த எண்ணெயில் ஒரு தேக்கரண்டி அளவு எண்ணெயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அந்த எண்ணெயையும் விட்டிங்களா தான் இந்த கறி நல்லா சுவையை கொடுக்கும். இப்போ நான் அந்த தாளித்தது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா ஒருக்கா கலந்து வரும். இப்போ நான் தாளித்து போட்ட கலவையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். கறி ரெடி ஆகிட்டுது. நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுக்கிறேன். இதோ நாங்கள் சமைத்த தக்காளிக்காய், வாழைக்காய், கருவாடு போட்டு சமைத்த பால் கறி ரெடி ஆகிட்டுது. இந்த கறி நீங்கள் மீன் கறி சமைக்கிற நாளையில் வெள்ளை ரைஸோடு வச்சு சாப்பிட்டா மிகவும் சுவையாக இருக்கும். இறைச்சி கறி அதாவது மாமிச உணவுகள் சமைக்கும்போது நீங்கள் இந்த கருவாட்டை போடாமலுக்கு வாழைக்காயும் தக்காளிக்காயும் போட்டு சமைத்தா நல்ல சுவையாக இருக்கும். இதை நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா.